மத்திய அரசின் மீதான கோபமும் திமுக ஆட்சியின் மீதான வரவேற்பும் மக்களிடையே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என்ற வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த், வேலூரில் மட்டுமல்லாமல் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிதான் வெல்லும் என அறுதியிட்டு கூறினார். இது தொடர்பாக அவர் கொடுத்த நேர்காணலை இப்போது பார்க்கலாம். தொடர்ந்து இரண்டாவது முறையா இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறீங்க. இப்போ நீங்க பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க சார்? மக்களிடம் வாக்குகளை கேட்டு செல்லும் பொழுது மத்திய சர்க்கார் மீது இருக்கக்கூடிய அந்த கோபம், அந்த மத்திய சர்க்கார் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இவைகள் இரண்டும் தேர்தல் களத்தில் திமுகவுக்கு வெற்றியை வாங்கி தரக்கூடிய யுக்திகளாக அமையும். இப்போ கடந்த 5 ஆண்டுகள்ல எம்பியா இருந்திருக்கும். எம்பியா இருக்கும்போது இந்த நாடாளுமன்ற தொகுதியில் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் சார்? அது ஒரு பெரிய பட்டியல். அது தொகுதி வைஸ் போகணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா, வேலூருக்கு ஸ்மார்ட் சிட்டி, மாடர்ன் சிட்டி ஆகிய அந்த 2 பெரிய திட்டங்களோட பங்களிப்பு இருந்திருக்கு. பாதாள சாக்கடை, கழிவுநீர் கால்வாய், குடிநீர் பிரச்சனை ஆகியவைகளுக்கெல்லாம் நான் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கேன். அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா, வேலூர் சத்துவாச்சாரியில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சப்வே ஒன்று தினம் தினம் ஒரு உயிர் பலி வாங்கி கொண்டிருந்தது. அந்த உயிர் பலியை தடுக்கக்கூடிய வகையில் ஆர்டிஓ சந்திப்பில் சத்துவாச்சாரியில் 20 ஆண்டு காலமாக பூஜைகள் போடப்பட்டும் டெண்டர்கள் விடப்பட்டும் வேலை ஆரம்பிக்கப்படாமல் இருந்ததை நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அந்த வேலையை ஆரம்பித்து இன்னைக்கு அந்த சபை இன்னைக்கு மக்கள் பயன்பாடுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அது என்னுடைய ஒரு சாதனையாக சொல்லலாம். வேலூர் தொகுதியுடைய வளர்ச்சிக்கு நீங்க பெரிய அளவில் குரல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தரப்பினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இவ்வளவு நேரம் மூச்சு விடாம சொன்ன இதெல்லாம் சாதனை இல்லையா? அவங்க ஒரே வரியில ஒன்றும் செய்யலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் தான் மூச்சு விடாமல் சொல்லிட்டு இருக்கேன். வேலூர் தொகுதி இவ்வளவு சொல்லியிருக்கிறேன். அவங்க எல்லாம் எதிர்கட்சியில் உங்ககிட்ட குற்றம் சொல்லியிருக்காங்களா? முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பட்டியல் கொடுக்க சொல்லு. இந்த தொகுதியில் மறுபடியும் நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய திட்டமிட்டு இருக்கீங்க சார்? அதாவது சாலைகள், பாலங்கள் இவைகள் அல்லாமல் இன்னும் கட்ட வேண்டியது இருக்கு. இவைகள் அல்லாமல் வேலூர், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய நகர பகுதிகளில் மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குப்பைகள் ஒரு பெரும் சவாலாகவே இருக்கிறது. வரக்கூடிய குப்பைகளை தரம் பிரித்து அந்த குப்பைகளை எல்லாம் ஊருக்கு வெளியே எடுத்துக்கொண்டு சென்று அங்கே ஒரு குப்பைகள் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. அதை செய்வேன். அது வாக்குறுதியாக கொடுக்கிறேன். எதிர்த்தரப்புல போட்டி எடுக்கக்கூடிய தாமரை சின்னத்தில் போட்டி எடுக்கக்கூடிய ஏசி சண்முகம் அவர் ஒரு முறை பேட்டி கொடுத்தார் தேர்தல் தேதிக்கு முன்னால. நீங்களும் உங்களுடைய தந்தையும் வேலை செய்ய விடாம எல்லா பணிகளும் செய்ய விடாம தடுக்கிற, அதாவது சில நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க, அதை தடுக்கிறதா சொல்லி அவர் ஒரு பேட்டியில கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் கையை காலம் நாங்க எப்ப பிடிச்சிக்கிட்டு ஒரு நலத்திட்டம் பண்ண வேணாம்னு சொன்னோம்? இல்ல, ஒரு நலத்திட்டம் பண்றத நாங்க எப்ப ஒரு கையை காலையும் பிடிச்சிட்டு கட்டி போட்டு பண்ண வேணாம்னு சொன்னு தெரியல. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் உங்க தந்தையும் சொன்னீங்க, இப்ப நீங்க சிலருன்னு சொல்றீங்க. அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, தந்தையும் மகனும் சேர்ந்து தடுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன தடுத்தா எங்க தடுத்தோம் சொல்லுங்க. ஏங்க, அவர் கட்சியில என்னமோ வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை நாங்க தடுக்கிறோம். நாங்க எங்க கட்சியில் நாங்க வேலையை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எங்க தடுக்கிறோம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.